பிக் பாஸ் சீசன் 9லேருந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து செகண்ட் ரன்னர் அப்பாக வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட்டராக ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக வந்து டிஜிட்டல் மீடியா ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் வந்து ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும் அப்படின்னா தான் இந்த ஷோக்குள்ளே வந்தார். தன்னுடைய பிராண்டை வந்து வெளியே இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. நினச்ச மாதிரியே விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப நல்ல விதமாகவே வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அண்ட் விக்ரம் அவங்க மீது எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நல்ல டேலண்டடான ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு என்டர்டெய்னர் அவருடைய டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே அவருக்கு கிடைக்காம விட்டுட்டாரோ, ஒருவேளை ஸ்பேஸ் வந்து அவரே எடுத்துக்கலையோ அப்படின்னு தான் தெரிஞ்சு. ஒரு மாதிரி பாசமிக கூட்டத்துக்குள்ளே வந்து குரூப்பிசம்குள்ளே போனனால, அந்த அன்பு கேங்குள்ளே போனனால தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காமெடி திறனெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரக்கு அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த இடத்த வந்து கானா வினோத் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம தான் வந்து என்டர்டெய்னர்னு நினச்ச பிக் பாஸ் டீம் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களே வந்து இல்லை அவர் இல்லை கானா வினோத் தான் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது அவங்களே வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. பட் எனிவேஸ் விக்கல்ஸ் விக்ரம் இந்த 105 நாட்கள் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து அவர் பண்ண வேலைகள், டாஸ்கில் வந்து அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், மெயினாக அந்த எம்ஆர் ராதா ரோல் பண்ணது, ஸ்கூல் கெட்டப்பில் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. என்னதான் விக்ரம் கிட்ட நிறையா ஃப்ளாஸ் இருந்தாலும், கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையிலே விக்ரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து தன்னை வந்து வெளிக்காட்டியிருக்காரு. ஸோ எந்த ஒரு சங்கடமும் இல்லை. விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் உங்கள் அப்பா நினச்ச மாதிரியே அப்பாவை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க. உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம தான் வந்து தாராளமாக சொல்லலாம். இந்த சீசன் 9 ஃபைனலிஸ்ட்டில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து டிசர்வ்டு இல்லை, ஃபைனலிஸ்ட்க்கு டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. விக்கல்ஸ் விக்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லா டாஸ்க்கும் நல்லபடியாக தான் விளையாண்டாரு. இது ஒரு கேம் ஷோ, இது ஒரு மைண்ட் கேம் ஷோ. ஸோ அதை எப்படி விளையாடணுமோ அது கரெக்டாக தான் விக்கல்ஸ் விக்ரம் விளையாண்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு 3rd பொசிஷன், அதாவது செகண்ட் ரன்னர் அப் கிடைச்சதுல வந்து எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ விக்கல்ஸ் விக்ரமுடைய இதுக்கப்புறமா அவர் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன்.